சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த சம்மர்ல பயங்கரமா வெயில் அது இது நம்மளை வாட்டி எடுத்துட்டு இருக்கும் பொழுது தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதோட சேர்த்து இந்த சுகர் கேன் ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரோட்டோரங்கள்ல நிறைய கடைகள் இருக்கும், அதுல சுகர் கேன் ஜூஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதோட இஞ்சி அப்புறம் எலுமிச்சை பழச்சாறு இது எல்லாத்தையுமே கலந்து உங்களுக்கு ஒரு ஜூஸா வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எந்த ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோடையும் அடிச்சுக்க முடியாது. ஜஸ்ட் 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்னு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய ரேட் இருக்கும். ஆனா அந்த சிம்பிளான ஒரு ஜூஸ் வந்துட்டு நம்ம பாடியில அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுது. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா இந்த சுகர் கேன் ஜூஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து வெயிட் ரெடக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து சுகர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், பட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து சுகர் கேன் ஜூஸா வந்துட்டு எடுத்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அதை வந்து ஜூஸா குடிக்கும் பொழுது சுகர் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுடைய செரிமான சக்தியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இந்த சுகர் கேன் ஜூஸ்ல இந்த இஞ்சியை இடிச்சு அப்படியே லைமையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லா கடைகள்லயுமே. அப்படி இஞ்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். அண்ட் இந்த சுகர் கேன் ஜூஸ் அதாவது இந்த கரும்பு ஜூஸுமே உங்களுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற ஆல்கலைன் நேச்சர் உங்களுடைய டைஜஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங்கோ இல்ல ஆஃப்டர்நூன் இந்த வெயில் கதகதன்னு அடிக்கும் போது நீங்க போய் இந்த சுகர் கேன் ஜூஸ் அதாவது இந்த கரும்பு ஜூஸை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்றாங்க டாக்டர்ஸ்லாம். நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இது உங்களை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும் தான், ஆனா எப்ப தண்ணியே குடிச்சிட்டு இருக்க முடியாதுல. ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சுகர் கேன் ஜூஸ் அதாவது இந்த கரும்பு ஜூஸை வந்து குடிக்கலாம். பிகாஸ் பழங்களை சாப்பிடும் பொழுது அதை வந்து கடிச்சு சாப்பிட்றதுல தான் நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஜூஸா குடிக்க கூடாது, அதுல வந்து சீனியெல்லாம் கலந்து தண்ணியை சேர்த்து அதை குடிக்கும் போது அதுல எந்த சத்துமே இருக்காது. ஆனா இந்த சுகர் கேன் ஜூஸை வந்துட்டு நீங்க ஜூஸா குடிச்சிக்கலாம். ஸோ ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வரும்பொழுது நீங்க இந்த கரும்பு ஜூஸை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கும் பொழுது. பிகாஸ் அது உங்களுடைய டைஜஷனை வந்துட்டு நல்லா பார்த்துக்கும். அந்த உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றிரும். இது ஒரு டீடாக்சிஃபிகேஷனாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். டீடாக்சிஃபை பாடியை நம்ம பண்றதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து கையாளுறாங்க. ஆனா ஜஸ்ட் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சாலே உங்க பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில போயிருச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்க ஸ்கின் க்ளோ ஆயிடும். ஸோ உங்க ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 25 ரூபாய் போதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அதுதான் இந்த கரும்பு ஜூஸ். நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் அப்படின்னு அனைத்து சத்துக்களுமே இதுல இருக்கு. ஜஸ்ட் 1 டம்ளர் ஆஃப் கரும்பு ஜூஸ் நீங்க குடிக்கும் பொழுது அது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பாடு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈக்குவலா அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கரும்பு ஜூஸை நீங்க தாராளமா இந்த சம்மர் சீசன்ல குடிக்கலாம். நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்க பாடியை ரொம்ப கூலா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெயில் காலத்துல கண்ட தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கும் பொழுது உங்க உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். நம்ம உடம்ப இந்த வெயில் காலத்துல ரொம்ப குளிர்ச்சியா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வெயில் அடிச்சு கொளுத்துது, அதுக்கு நடுவுல உங்களை நீங்க இந்த மாதிரி பொருட்களால பத்திரமா பார்த்துக்கோங்க. கரும்பு ஜூஸை அப்பப்போ குடிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.